ஹாய் ஹலோடா ஹனி பேன்ஸ். ஸோ திஸ் இஸ் யுவர் கோயாலிமா ஃபிக்ஸ். நான் இன்றைக்கி ஆனுமோட ஒரு நியூ எஃப்எஃப் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்துட்டு ஷார்ட்டா இல்லை எஃப்எஃப்பான்னு எனக்கே தெரியலை. ஸோ வந்துட்டு கதை போக்கில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறணும். இந்த ஸ்டோரியோட நேம் வந்துட்டு மை ட்ரூ லவ். ஸோ வந்துட்டு இதோட பாட்டெல்லாம் எப்படி போகும்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா வந்துட்டு நான் வந்து இதை கண்டினியூ பண்ணுவேன். ஸோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இதை கண்டினியூ பண்ணுங்கக்கா நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாட்டுக்குள்ளே போயிடுவேன். ஸோ வந்துட்டு யாரும் இதுக்கு அடிக்ட் ஆகாதீங்க. ஸோ வந்துட்டு உங்களோட ஒரிஜினல் லைஃப்பில் இதை வந்துட்டு எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் இதை லிசன் பண்ணுங்கள், ஓகேவாடா? இப்போ நான் ஃபஸ்ட் பாட்டுக்குள்ளே போயிடுறேன். ஃபஸ்ட்லேயே ஒரு பொண்ணு அவளோட லவ் ஒரு பையன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அந்த பையன் அவளை அவ்வளோ கோவத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் கண்ணில் அவ்வளோ கோவம்தான் இருக்குது. ஸோ அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துட்டு அவளோட, அதாவது அந்த பையனோட ஹேண்டில் ஒரு ஹேண்டை எடுத்து அவளோட ப்ரெஸ்ட்டில் வச்சு அதை அதை வந்து அப்படியே அதை வந்து புஷ் பண்ணுறா. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறா. ஸோ அப்படி பண்ணும்போது அவளோட அந்த 2 கண்ணையும் அந்த பையனை பார்த்து அப்படியே க்ளோஸ் பண்ணி அதை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த பையன் வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்கு கடுப்பாக தான் ஆகுது. அவனுக்கு எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லை. ஸோ வந்துட்டு அவள் தான் ஃபீல் பண்ணுறா. அப்படின்னு சொல்லி மூன் பண்ணுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு கோவத்தில் அவனோட கையை உதறிட்டு எடுத்த அந்த பையன் கத்துறான், உனக்கெல்லாம் சுத்தமாக அறிவே கிடையாதா? பொழுதன்னைக்கு லவ் பண்ணுறேன்னு சுற்றிக்கிட்டு இருக்கிற, அசிங்கமாக இல்லை உனக்கு? இப்போது நான் எப்பவும் சொல்கிறது மாதிரி உனக்கு லஸ்ட்டு மட்டும்தான் இருக்குது. என் மேலே எந்த ஒரு லவ்வுமே கிடையாது. லஸ்ட்டு மட்டும் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நடந்துக்கிற நீ. போதும், நிறுத்துடா. நானும் என்னோடய லவ்வை எத்தனையோ தடவை உங்ககிட்ட சொல்லி பார்த்துட்டேன். என்னால் முடியல. ஃபஸ்ட் இயர்லேருந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்து நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் உன்கிட்ட ஃப்ரெண்டாக வந்து நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டேன். உன்கிட்ட உட்கார்றது, உன்கிட்ட பேசுகிறது எல்லாமே உன்னை லவ் பண்ண காரணத்துக்காக மட்டும்தான். ஆனால் நீ என்னோடய லவ்வை லஸ்ன்னு சொல்லி அதை கொச்சப்படுத்துறதுக்கு நீ யார்? இது பாரு, நான் உன்னை லவ் பண்ண சொல்லி மிரட்டலை. என் லவ்வை நீ புரிஞ்சுக்கணுன்னு தான் நான் சொல்கிறேன். என் லவ்வை நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னாலே என்னோட காதல் உனக்கு என்னோட காதல் உனக்கு வந்துடும். என் மேலே உனக்கு காதல் வந்துடும். நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை. ஐ நீட் யுவர் ட்ரூ லவ். நான் உன்னை அப்படி பைத்தியமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உன்னை பார்த்தா அந்த ஃபஸ்ட்டு நாள்லேருந்தே நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த காலேஜுக்குள்ளே நீ நுழைஞ்ச அந்த நாள்லேருந்து நான் எப்போ உன்னை பார்த்தேனோ அந்த நாள்லேருந்து அந்த நிமிஷத்துலேருந்து நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எத்தனையோ பொண்ணுங்க உன்கிட்ட வந்து தன்னோட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ கோவமாகவும் இரிட்டேஷனாகவும் இருக்கும். அந்த பொண்ணுங்களெல்லாம் இப்படி சாகடிக்கணும்னு தோணும். ஆனால் நான் யார்? என்னை யாருன்னே உனக்கு தெரியாது. நீ என்ன லவ்வே பண்ணலை. உனக்காக நான் அந்த பொண்ணுங்களை சாகடிக்கணும் அப்படின்னா புரியல எனக்கு. நான் மட்டும்தான் உன்னை லவ் பண்ணுறேன். உன்கிட்ட அவன் வந்து பேசும்போது எனக்கு ஒத்துக்கிறேன், கோவம் வருது, கஷ்டமாக இருக்குது. நான் உன்னை யார்கிட்டையும் விட்டு கொடுக்க முடியாது. ஐ வாண்ட் டு கிவ் யூ சம்ஒன். சாரி, நீ சொன்னல என்னோட லவ் அது லவ் இல்லை, லஸ்ட் மட்டும்தான் சொன்னல. அந்த ஒரு நாள் ஓகேடா. இப்போ நம்ம வந்துட்டு என்ன நடந்திருக்கோம் அப்படின்ட்டு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போயிடலாம். ஸோ வந்துட்டு அந்த காலேஜில் எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ அழகாக படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது வந்து டாப் காலேஜ். ஸோ வந்துட்டு அந்த காலேஜில் வந்துட்டு எப்போவுமே ரேங்க் வந்துட்டு ஃபஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ வந்துட்டு அந்த காலேஜில் ஒரு பையன் வந்துட்டு எப்போவுமே டாப்பர் தான். அவன் அந்த காலேஜுக்கே டாப்பர். ஸோ வந்துட்டு அந்த பையன் வேறு யாரும் இல்லை, அது ஆரம் தான். ஸோ அந்த பையன் இப்போ நம்ம ஆரம்னே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆரம் தான். ஸோ வந்துட்டு எப்போவுமே காலேஜ் டாப்பர் தான் ஆரம். பொதுவாக எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற விஷயத்த
ஒரு பொழுதுபோக்காக வச்சுக்கிட்டு இருப்பான். ஸோ வந்துட்டு அந்த காலேஜில் எந்த ஒரு சின்னதாக ஹெல்ப் அப்படின்னாலுமே கூட அதை அவன் பண்ணிவிடுவான். ஸோ அதை பண்ணாமல் இருந்தால் அப்படின்னா நம்ம இதை பண்ணணுமே பண்ணியிருந்துருக்கலாமே, நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சி நம்ம ஏன் பண்ணலை அப்படின்ட்டு அவனுக்கு மைண்டை கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ வந்துட்டு அப்படிப்பட்ட கேரக்டர் நம்ஜூன். நம்ஜூன் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுற கேரக்டர். பட் வந்துட்டு நம்ஜூனுக்கு லவ் சுத்தமாக பிடிக்காது. ஸோ வந்துட்டு அவனோட கேரக்டர் என்னென்னா, இந்த வயசில் நம்ம நல்லா படித்து இந்த வயசில் நமக்குன்னு ஒரு தனி ஒரு பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்திக்கணும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு த அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு கேரக்டர், குட் கேரக்டர். ஸோ வந்துட்டு அவங்ககிட்ட நிறையா பொண்ணுங்க ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. நிறையா பொண்ணுங்க வந்துட்டு நான் இந்த மாதிரி வந்துட்டு உங்களோட டேட்டிங் போகணும் ஆசைப்பட்றேன் அப்படி இப்படி எப்படி வேணாலும் ஸோ வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. பட் எதுக்குமே மயங்காத நம்ஜூன். ஸோ அவனோட அந்த ஸ்டடீஸில் மட்டும் கான்சன்ட்ரேஷனாக இருந்தான். ஸோ வந்துட்டு அப்போ தான் ஒயன் ஃபஸ்ட் இயர் தான். ஸோ ஒயன் நம்ஜூனும் ஃபஸ்ட் இயர் தான். அப்போ தான் நம்ஜூனை ஒயன் பார்த்துருப்பான். ஸோ வந்துட்டு அந்த அந்த பார்த்த அந்த நிமிஷத்துலேயே ஒயனுக்கு நம்ஜூனை அவ்வளோ பிடிச்சி போயிருக்கும். அவள் எப்போ பார்த்துருப்பா அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது தான் பார்த்துருப்பா. அதாவது வந்துட்டு அவள் ரோடு கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போது ஒரு பொண்ணு, அவளோட அது குட்டி பொண்ணு, சின்ன பொண்ணு, அவங்க அம்மா கூட அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு போயிட்டு இருந்திருப்பா. பட் வந்துட்டு அவங்க அம்மா ஸோ வந்துட்டு காருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட காருக்காக அந்த கார் வரல, லேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த பொண்ணு பலூன் கேட்க, ஸோ அந்த அம்மாவும் இப்போ கார் வந்துடும் நம்ம வீட்டுக்கு போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து பேசி இருந்திருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு அவங்க அம்மாவோட கையை உதறி விட்டுட்டு ஸோ அந்த இடத்துல ஓடி இருந்திருப்பா. அந்த பொண்ணுக்கு தேவைப்பட்ட அந்த பலூன் அது ரோடு கிராஸ் பண்ணி அங்கிட்டு போனால் தான் அதை வாங்க முடியும். ஸோ அந்த பொண்ணு அதை வாங்குறதுக்கு அவங்க அம்மா கையை உதறி விட்டுட்டு நடு ரோட்டில் ஓடுறா. அது குட்டி பொண்ணு, அதுக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா. ஸோ அந்த பொண்ணு ஓடவும் எய்த்தாப்பில் லாரி வருது. ஸோ வந்துட்டு அந்த பொண்ணுக்கு தெரியல, இங்கே அவங்க அம்மா பதட்டத்தில் நின்றுட்டுருக்குறாங்க. ஸோ அவங்க ஓடி போயிட்டு இந்த பிள்ளைய தூக்கிட்டு ஸோ திரும்புகிறாங்க. அவங்க அம்மாவை ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அவங்க அம்மாவை அந்த லாரி ஆக்சிடெண்ட் பண்ணிடுச்சு. அந்த குழந்த அவங்க ஆக்சிடெண்ட் பண்ண அந்த நிமிஷத்துலேயே அந்த குழந்தைய கீழே விட்டுருந்துருப்பாங்க. அந்த குழந்தைக்கு சின்ன அடியோட அந்த குழந்தை தப்பிச்சுருந்துருக்கும். பட் இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு பெரிய பெரிய அடிபட்டிருந்துருக்கும். ஸோ அவங்க அம்மாவோட தலையில் ஸோ வந்துட்டு பிளட்டு கிளாக் ஆகியிருந்திருக்கும். ஸோ இதே மாதிரியே தான் அந்த குழந்தை, சின்ன குழந்தை. ஸோ அவங்க அம்மாவை நாம்ஜூன் ஓடி வந்து அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அங்கே எப்படி நாம்ஜூன் வந்திருப்பானா, அவனுக்கு அந்த இடத்துல காஃபி ஷாப்பில் ஸோ வந்துட்டு அவனோட ஃப்ரெண்டு அங்கே தான் காஃபி ஷாப் வச்சுருந்துருப்பான். ஸோ வந்துட்டு எல்லாத்தையுமே அப்போ தான் வந்துட்டு நாம்ஜூன் எல்லாத்தையும் பார்த்து செட் பண்ணி கொடுத்துட்டு ஸோ வந்துட்டு இப்போ ஓகேடா மச்சான் ஸோ அப்படி இப்படின்ட்டு பேசிட்டு வெளியில் வந்துருந்துருப்பான். அப்போ தான் ரோடை கிராஸ் பண்ண அவனும் நின்றுருந்துருப்பான். பிகாஸ் ரோடு கிராஸ் பண்ணி ஸோ அந்த கொஞ்சம் வாக்கிங் ஸ்பேஸில் தான் அவனோட அந்த காலேஜ் இருந்திருக்கும். ஸோ வந்துட்டு அதுக்காக தான் அவன் நின்றுருந்துருப்பான். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி நடக்கவும் நாம்ஜூன் அங்கே ஓடி வந்து அவங்கள தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஸோ வந்து நிறையா ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பான் அந்த குழந்தைக்கு. ஸோ அந்த குழந்தைய பக்கத்துலேயே இருந்து பார்த்துருந்துருப்பான். ஸோ வந்துட்டு அவங்க அம்மாவை செக் பண்ண அந்த டாக்டர் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரு சோக செய்தியை சொல்கிறாங்க. அப்போது நாம்ஜூனுக்கு என்ன பண்ணுறது தெரியலை. இதை அந்த குழந்தைகிட்ட சொல்ல முடியாது. ஸோ நாம்ஜூன் அதுக்கான வேலை எல்லாத்தையும் பார்க்குறான். அவங்க அம்மா அவங்க வீட்டில் இருந்து சொல்கிறது எல்லாத்தையும் பார்க்குறான். அவங்க வீட்டில் ஸோ அவ்வளோக்கா யாருமே இல்லை. ஸோ வந்துட்டு அந்த பொண்ணு ஸோ வந்துட்டு அந்த அந்த பொண்ணோட அப்பா அந்த பொண்ணோட அப்பா இங்கே இல்லை. ஸோ வந்துட்டு அந்த பொண்ணோட அப்பா அவங்களே ஏமாற்றிட்டு ஸோ அந்த இடத்துல அதாவது அவங்கள விட்டுட்டு போயிருந்திருப்பான். ஸோ நாம்ஜூன் தான் இப்போ அங்கே ஒத்தையாக இருந்துகிட்ருக்குறான். அவங்கள காப்பாற்றணும், அந்த பொண்ணு மட்டும்தான் இருக்கிறா. அந்த பொண்ணை அப்படியே விட்டுட்டா அந்த பொண்ணு அப்படியே அனாதை ஆகிடுவா. நாம்ஜூனுக்கு அது விருப்பமே இல்லை, கொஞ்சம் கூட அதை நினச்சி பார்க்க கூட விருப்பம் இல்லை. இது எல்லாமே அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் தான் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் பேசும்போதே அவங்களுக்கு புரிஞ்சுருந்துருக்கும், நாம்ஜூனுக்கு புரிஞ்சுருந்துருக்கும் இந்த பொண்ணை இவங்க வச்சுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ்
அந்த பொண்ணை ஸோ வந்துட்டு அந்த பொண்ணோட அம்மா லவ் மேரேஜ், அந்த பையன் ஏமாற்றி கொண்டு, அதாவது அந்த பொண்ணோட அப்பா அவன் ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்திருந்திருப்பான், அப்புறம் பிள்ளையும் கொடுத்துட்டு போயிருந்திருப்பான். அவங்க அவங்க வந்துட்டு சிங்கிள் மதராக தான் அந்த பொண்ணை வளர்த்துட்டு இருந்திருந்திருப்பாங்க. அவங்கக்கிட்ட நிறைய வசதி இருந்திருக்கும், கார் வசதி நிறையா இருந்திருந்திருக்கும். அப்படி இருந்துமே கூட அவங்க பொண்ணை அந்த வசதியெல்லாம் காட்டு வளர்க்காம அந்த பொண்ணை பாசமாகவும் அன்பாகவும் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமலேயும் அவ்வளோ பாசமாக வளர்த்துருந்துருப்பாங்க. இப்போ அவங்களே போயிட்டாங்க. இப்போது நாம்ஜூன் இந்த விஷயத்தெல்லாம் அவங்க ரிலேட்டிவ்ஸ்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அந்த பொண்ணை அவங்க வச்சுக்க விரும்பலை அப்படிங்கிற விஷயத்தையும் அவன் புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் நாம்ஜூன் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் ஸோ வந்துட்டு அவனோட வீட்டில் அவனே வளர்க்க ஆரம்பிக்கிறான். அவனோட அவனோட புள்ள மாதிரி அந்த பொண்ணை வளர்க்குறான். அந்த பொண்ணு அவன் கூடயே தான் இருக்கிறான். ஸோ இதெல்லாம் வயன் ஆரம்பத்திலிருந்து ஆக்சிடெண்ட் ஆன அன்னையிலிருந்தும் அந்த குழந்தைய அவன் வளர்த்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ அந்த 1 வீக் 2 வீக்காக அவனை தான் ஃபாலோ பண்ணியிருந்திருப்பாங்க. நம்ஜுனை பார்த்தா அந்த நிமிஷத்துலேயே வயன் ஃபாலின் ஆகியிருந்திருப்பாங்க நம்ஜுன் மேலே. இப்படிப்பட்டவன் அவங்களோட லைஃப்பில் இருக்கணும், அவனோட அந்த கேர் அண்ட் அஃபெக்ஷன், அந்த பாசம் எல்லாமே ஒயனுக்கும் கிடைக்கணும் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு ஒயனும் ஆசைப்பட்டாங்க. ஒயனுக்கு யாருமே இல்லை. ஒயனுக்கு என்னதான் பாசம் அப்படின்றது அவங்க ஃப்ரெண்டுங்க கிட்ட இருந்து கிடைச்சாலும் ஏதோ ஒன்று குறைவாக தான் இருக்கும். ஒயனுக்கு அப்பா அம்மா சொந்தம் சிபிலிங்ஸ் சொல்லிக்க யாருமே இல்லை. ஒயன் அவ ஒருத்தி மட்டும்தான். ஃப்ரெண்டுங்க மட்டும்தான் இருக்கிறாங்க அவளுக்கு, வேறு யாருமே இல்லை. ஃப்ரெண்டுங்க அவளுக்கு கஷ்டம் தெரியக்கூடாது அப்படின்ட்டு, அவளை எப்போவுமே ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு அவளை எப்போவுமே சந்தோஷமாக தான் வச்சுருக்க பார்ப்பாங்க. ஸோ வந்துட்டு சின்ன கஷ்டமாக இருந்தாலும் இதை நான் தான் பண்ணேன், இதை நான் விளையாட்டுக்கு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுவாங்க. பட் இருந்தாலும் எண்டாகும் போது அவங்களோட அந்த பொய் அவளுக்காக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றத அவள் கண்டுபிடிச்சிருவா. இப்போ ஒயன் அந்த நாம்ஜூன் கிட்ட இருந்து அந்த பாசம், அந்த அஃபெக்ஷன், அந்த அவன்கிட்ட இருக்கிற அந்த அன்பு எல்லாத்தையுமே அவங்க எடுத்துக்கிறணும், அவன் எனக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஆசைப்பட்றாங்க. ஸோ வந்துட்டு நாம்ஜூனை அதுக்காக தான் அவங்க மேலே பாசமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், அவன் நமக்கு லவ் கொடுக்கணும், அவனோட உண்மையான ட்ரூவான லவ் கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு எண்ணத்தில் தான் நம்ஜூனை பார்த்தா நெக்ஸ்ட் டேலேருந்து அவனை ஃபாலோ பண்ணி அவன் பேர் என்ன பண்ணுறான், எந்த காலேஜில் படிக்கிறான் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் விசாரிச்சுட்டு ஸோ வந்துட்டு அவனை இன்னும் அதிகமாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லவ் பண்ணிட்டும் இருக்கிறாங்க. செகண்ட் இயரில் நம்ஜூனுக்கு வயன் ஒரு ஃப்ரெண்டு அறிமுகமாக இருந்திருப்பாங்க. 1 இயர், அதாவது காலேஜ் சேர்ந்து அந்த ஃபஸ்ட் இயர் நம்ஜூனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுலையே அந்த 1 இயர் போயிருந்திருக்கும். இத்தனைக்கும் ஒயன் நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். பட் அவளுக்கு லவ் இல்லை அப்படின்றதுனால அப்பப்போ அவளுக்கு கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகும், கொஞ்சம் ஃபீலிங் அதிகமாகும். அதனால் வந்துட்டு அவளுக்கு அந்த ஹெல்த் இஷ்யூலாம் அதெல்லாம் வந்து நிறையாவே வரும். ஸோ வந்துட்டு செகண்ட் இயரில் அவள் ஆரம்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறா. ஆரம்பம் அவள் கூட அழகா பேசுகிறான், பழகுறான், சிரிக்கிறான், ஒரு நல்ல பாண்டிங்கில் இருக்காங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கில் இருக்கிறாங்க. ஸோ வந்து 2 பேருமே நீ என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்ட்டு இல்லாமல் பெஸ்டி, ஸோ அந்த லெவலில் இருந்திருப்பாங்க. அவங்க 2 பேர் மட்டும் இல்லை, அவங்கள சுற்றி இன்னும் 4-5 ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க. எல்லாருமே ஒரே கேங்காக தான் இருப்பாங்க. ரொம்ப நாள் போக அந்த செகண்ட் இயர்லேயே நம்ஜூனுக்கு ஒயன் ப்ரப்போஸும் பண்ணுறாங்க. நம்ஜூன் இவ விளையாடுறா, ப்ராங்க் பண்ணுறா அப்படின்னு தான் நினச்சிருந்துருப்பாங்க. பட் நம்ஜூனுக்கு தெரியாது, அவள் நம்மளை பார்த்த அன்னையிலேருந்து அவன் நம்மளை லவ் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. நம்ம கூட பேசணும், பழகணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம கூட ஃப்ரெண்டாக இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டா, அவளோட செல்ஃபை ஃப்ரெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிறது நாம்ஜூனுக்கு தெரியாது. நாம்ஜூன் அவள் போய் தான் சொல்கிறா அப்படின்ட்டு, நீ ப்ராங்க் பண்ணுறீல அப்படின்ட்டு அவளோட அந்த ப்ரப்போசலை ஃபன்னியாக எடுத்துகிட்டு விட்டு இருந்திருப்பான்.
பட் நாட்கள் ஆக ஆக ஒயனுக்கு ஆரம் மேலே இருந்த அந்த க்ரஷ், அந்த லவ், அந்த அந்த அஃபெக்ஷன், ஸோ அவன் எனக்கு லவ் கொடுக்கணும் அப்படின்ற எல்லாமே எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்ஜுனை பார்க்குறதுக்கு முன்னாடியும் சரி, நம்ஜுனை பார்த்ததுக்கு அப்புறமும் சரி, நம்ஜுன் எல்லாத்துக்கிட்டேயும் காமனாக அவனோட பாசத்தை, அவனோட அந்த ஃப்ரீடமை, ஸோ அவனோட அந்த அந்த ஹெல்ப் பண்ணுறது, அந்த லவ்வு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக கிவ் பண்ணுவான். அவளுக்காக அப்படின்னு சொல்லும்போது அவளுக்காக மட்டும் இல்லை, அவன் எல்லாத்துக்கிட்டேயும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமனாக ஒரு நல்ல பாண்டிங்கில் இருப்பான். ஸோ வந்துட்டு நம்ஜூன் அதுதான் எனக்கு இன்னும் அதிகமாக அவளோட லவ்வை அதிகப்படுத்துறதுக்கு காரணமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இப்படியே தான் நாட்கள் போகுது. ஆரம்கிட்ட வர்றது, பேசுகிறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஆரம்க்கு அவன் லவ் தான் பண்ணுறா அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிட்டான். பட் ஆரம்க்கு அவன் மேலே லவ்வே வரல. அவள் ஜஸ்ட் லவ்னு சொல்லிட்டு தான் இருக்கிறா, சுற்றிக்கிட்டு இருக்கிறா. அது லவ் மாதிரியே அவனுக்கு புரியலை. பட் இருந்தாலும் ஒயன் அவ்வளோ லவ் பண்ணுறாங்க, அவனோட அந்த பாசத்துக்காக ஏங்குறாங்க. அதை நம்ஜுன் புரிஞ்சிக்கவே இல்லை. எப்போ நம்ஜுன் புரிஞ்சுக்க போகிறான்றது தெரியலை. ஸோ இப்படியே தான் நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ தான் ஆரம்க்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகுது. அந்த ஆக்சிடெண்ட் எப்படின்னா, அவன் காலேஜுக்கு வர்ற வழியில் ஸோ வந்துட்டு சின்னதாக கவனிக்காமல் ஸோ வந்திருந்திருப்பான். ஒரு காரு அவனை ஏற்றி இருந்திருக்கும். ஸோ ஆக்சிடெண்ட். ஸோ வந்துட்டு ஒரு சின்ன பெயின். ஸோ அவனுக்கு அந்த பெயின் பெருசாக தெரியலை. ஸோ வந்துட்டு அவன் ஹீல் பண்ணிக்கிட்டான். பட் இங்கே ஒயன் உடைஞ்சி போயிட்டான்னு தான் சொல்லணும். அந்த அந்த பெயின் அது கொஞ்சம் பெரிய வலி தான். ஸோ அந்த அந்த காயம் ஆரம்புக்கு ஏற்பட்டது, அது பெரிய ஒரு காயம் தான் சொல்லணும். பிகாஸ் வந்துட்டு ஆக்சிடெண்ட் பண்ணதில் ஸோ வந்துட்டு அவனை தூக்கி அடிச்சிருந்துருக்கும் கொஞ்சம் தூரம். ஸோ வந்துட்டு அவனோட எல்போ, ஸோ வந்துட்டு முட்டி, ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆகி, ஸோ அதெல்லாம் வந்துட்டு இதாக இருந்திருக்கும். ஸோ வந்துட்டு 1 வீக்குக்கு மேலே அவன் காலேஜ் வந்திருந்திருக்க மாட்டான். அப்போது ஒயன் அவ்வளோ துடிச்சிருந்துருப்பாங்க. அடிக்கடி வீட்டில் போய் பார்க்குறது, நம்ஜுன் வீட்டில் போய் பார்க்குறது, அதோட அவன் வளர்த்துக்கிட்டு இருக்கிற அந்த குட்டி பொண்ணையும் பார்த்துட்டு அந்த குட்டி பொண்ணு கூட நல்ல ஒரு பாண்டிங்கை க்ரியேட் பண்ணிக்கிறது. ஸோ வந்துட்டு அழகாக பேசுகிறது, அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இப்படியே தான் ஒயன் போய்கிட்டு இருந்திருப்பா. பட் இருந்தாலும் ஒயனுக்கு ஆரம் காலேஜ் வராமல் இருக்கிறது அது ஒரு பெரிய வழியாகவே இருந்துச்சு. ஸோ வந்துட்டு இந்த விஷயம் எல்லாமே நம்ஜுன் கிட்ட இப்போது ஒயன் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு 2 பேரை பார்த்தது நம்ஜுனும் ஒயனும் தான். ஸோ அந்த கிளாஸ் ரூமில் யாருமே இல்லை. அந்த கிளாஸ் ரூமில் ஆரம்பம் ஒயனும் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸோ என்ன செஞ்சால் தான் இவனுக்கு நம்மளோட லவ் புரியும், நம்மளோட அந்த ட்ரூ லவ்வை எப்போ தான் இவன் புரிஞ்சுக்க போகிறான் அப்படின்றது தெரியாமல் தான் அந்த மாதிரி பண்ணியிருந்திருப்பாங்க ஃபஸ்ட்டு நான் சொன்னப்போ ஒயன். ஸோ வந்துட்டு அதை பார்த்துட்டு தான் நம்ஜூன் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகி, ஸோ அவன் அதை லஸ்ட்டுன்னு சொல்லியிருந்திருப்பான். இப்போ அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவனுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வரவே இல்லை சுத்தமாக. ஸோ இப்படியே தான் நாட்கள் ஸ்கிப் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு அவங்களோட எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு லீவும் விடுறாங்க. அந்த அந்த ஹாலிடேஸ் அதெல்லாம் போகுது. ஒரு பக்கத்து வெயினுக்கு அவனை பிரிஞ்சிருக்க போகிறோம் அப்படின்ற வழி இருந்தாலும், இன்னொரு பக்கத்து ஆனம்க்கு அது எதுவுமே தெரியல. ஏன்னா அவனுக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் வரல, எதுவுமே வரல. நாட்கள் ஆக ஆக ஒயன் அந்த லீவில் அவளோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிடுறான். அந்த தாத்தா பாட்டி வீட்டில் அவளுக்கு தாத்தா பாட்டின்னு அம்மா அப்பா இருக்க மாட்டாங்க, தாத்தா பாட்டி இருப்பாங்க. தாத்தா பாட்டி அவங்க வேறு ஊரில் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்டேயே அவள் இருந்திருந்திருக்கலாம். பட் அவள் தனியாக இருக்கிறான். நம்மளால் அவங்களுக்கு கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஸோ அதனால தான். பட் எப்படியா இருந்தாலும் தாத்தா பாட்டியோட பாசம் கிடைச்சாலே ஒயனுக்கு போதும். பட் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வேணாம், நம்மளை வளர்க்கணும், நம்மளை பார்த்துக்கணுன்றதுக்காக அவங்க வேறு ஏதாவது செய்வாங்க, வேலைங்க ஏதாவது செய்யணும்னு பார்ப்பாங்க. நான் அந்த கஷ்டத்தை என்னோடய தாத்தா பாட்டிக்கு கொடுக்க விரும்பலை அப்படின்ட்டு ஒயன் அவளோட மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டோம். அவங்க 2 பேர்த்த விட்டு தனியாக இருக்கிறான். அப்பப்போ பேசிக்கிடுவான். பட் இருந்தாலும் அம்மா அப்பா இல்லையே அப்படின்ற
தான் கூட இல்லையே அப்படின்ற ஒரு வலி அவளோட மனசுக்குள்ள எப்போவுமே எட்டி பார்க்குற ஒரு வலியாகவே தான் இருக்குது. ஸோ நாம்ஜூன் இந்த மாதிரி அவனோட லைஃப்குள்ளே போய்கிட்டு இருக்கிறான். ஸோ அந்த லீவ்ஸு ஸோ அதெல்லாம் போய்கிட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு இங்கே தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கிற பையன் இருக்கிற அந்த நாட்களில் கொஞ்சம் சந்தோஷமாக நார்மலாக அவளோட லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த நாட்களில் நம்ஜுனோட நினைப்புகள் அவளுக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மறுபடியும் அவனை எப்போ பார்ப்போம், எப்போ இந்த லீவ் முடியும், எப்போ இந்த ஹாலிடேஸ் முடிஞ்சு நம்ம காலேஜுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அவளோட அந்த எண்ணங்களை இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாள், அந்த நினைவுகளை. ஸோ வந்துட்டு நம்ஜூனை பார்க்கணும் நம்ஜூன் தான் அவளோட மைண்டு. அந்த மைண்டிலே தான் அவளோட லைஃப் அவள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். அந்த லீவ் நாட்கள் அவள் ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். இந்த சைடு நம்ஜூன் நம்ஜூன் போக போக ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறான். அது என்னன்னு அவனுக்கு புரியலை. அது அது வந்துட்டு என்ன அப்படிங்கிறதே அவனுக்கு தெரியல. பட் எல்லா விஷயமும் அவனுக்கு இருக்குது, எல்லா ஹாப்பினஸும் இருக்குது, அவனுக்கு எல்லாமே இருக்குது. சோகமாக இருந்தானா அந்த குட்டி பொண்ணோட ஃபேஸை பார்த்துட்டு அந்த குட்டி பொண்ணு கூட சந்தோஷமாக விளையாடிக்கிட்டு இருப்பான். அவனோட நாட்கள் அப்படி தான் இத்தனை நாளும் போய்கிட்டு இருந்திருக்கும். அவனோட படிக்கிற வேலைகள் ஸோ அதெல்லாம் போய்கிட்டு இருந்திருக்கும். இப்போ நாம்ஜூன் என்ன தான் படித்தாலும் என்ன தான் பாப்பா கூட விளையாண்டாலும் அவனுக்கு அவனோட அந்த மனசில் ஏதோ ஒரு மூலையில் நம்ம ஏதோ ஒன்று விட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கு. ஓகேடா, நான் இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.